9வது பாடல் லாவோட்ஸ் உடையது. டவ் தி ஜிங், வெளியின் இயல்பு, அந்த தொகுப்பிலிருந்து. 9வது பாடல் கடமை இச்சை பலனை எதிர்பாராதே அப்படின்னு வச்சுக்கிறேன். Fill your bowl to the brim and it will spill. Keep sharpening your knife and it will blunt. Chase after money and security and your heart will never unclench. Care about people's approval and you will be their prisoner. Do your work, then step back, the only path to serenity. Fill the bowl to the brim and it will spill. உங்கள் பாத்திரத்தை, உங்களை நிரம்ப நிரம்ப வைத்துக் கொள்ளுங்கள், நிரம்பி இருங்கள், நிரம்பி வழியுங்கள் அப்படின்னு, முழுவதுமாக நிரம்பி வழியுங்கள் அப்படின்னு, குறையில்லாம இருங்க. கீப் யுவர் நைஃப், உங்களுடைய கத்தியை நல்ல கூர்மையாக வைத்துக் கொள்ளுங்கள். கீப் ஷார்பனிங் யுவர் நைஃப் அண்ட் இட் வில் பிளண்ட், அதாவது உங்களுடைய கத்தியை பதப்படுத்தி வைத்துக் கொள்ள, ஷார்ப் பண்ணி, அதாவது நல்ல தன்மை உள்ளதாக பயன்படுத்தக்கூடியதாக வைத்துக் கொள்ளுங்கள். ஷார்ப் பண்ணினா அதாவது கூர்மையாக வைத்துக் கொள்ளுங்கள், கூர்மைப்படுத்திக் கொண்டே இருங்கள், இல்லாட்டி அது மழுங்கிவிடும். சேஸ் ஆஃப்டர் மணி அண்ட் செக்யூரிட்டி அண்ட் யுவர் ஹார்ட் வில் நெவர் அன்கிளென்ச். பொருளாதாரத்தை நோக்கியும் பணத்தை நோக்கியும் பாதுகாப்பை நோக்கியும் ஓடிக்கொண்டே இருந்தீர்கள் என்றால் உங்கள் இதயம் மலர்வதை நீங்கள் பார்க்க முடியாது. ரொம்ப அழகா சொல்லிருக்கேன். உங்கள் இதயம் மலர வேண்டும் என்றால் இது ரெண்டுத்திலிருந்து ஓடுவதை நிறுத்த வேண்டும். சேஸ் ஆஃப்டர் மணி அண்ட் செக்யூரிட்டி அண்ட் யுவர் ஹார்ட் வில் நெவர் அன்கிளென்ச். இதயம் மலர்வது சாத்தியமற்றது. பொருளாதாரத்தை நோக்கியும் பாதுகாப்பை நோக்கியும் ஓடினால். கேர் அபவுட் பீப்புள்ஸ் அப்ரூவல் அண்ட் யூ வில் பி தேர் பிரிசனர். மற்றவர்கள் என்ன சொல்வார்கள், மற்றவர்கள் அங்கீகாரம் எனக்கு வேண்டும் என்று திரும்ப திரும்ப மக்களிடத்தில் போய் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தால் நீங்கள் அவர்களுடைய கைதியாவீர்கள், அவர்களுடைய வலையில் சிக்கி விடுவீர்கள். கேர் அபவுட் பீப்புள்ஸ் அப்ரூவல் அண்ட் யூ வில் பி தேர் பிரிசனர்ஸ். ஒரு ஆழ்வார் பாடுறார் இந்த விஷயத்தை தான். பிறர் குழைத்திய ஏழையானேன், அவர்கள் என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க இட்ட பணியை செய்வது, இது போல விஷயத்தை தான் செய்யறதுக்கு தான் நான் வந்தனா, நான் இப்படியே இருக்கேன், நான் வந்த வேலையை செய்யலையே அப்படின்ற. டூ யுவர் ஒர்க் தென் ஸ்டெப் பேக், அதாவது உங்கள் வேலையை செய்யுங்கள், விலகி இருங்கள். த ஒன்லி பாத் டு செரனிட்டி, அதுதான் ஒரே வழி, அமைதிக்கான வழி. வேலை, உங்கள் கடமை செய்யுங்கள், பலனை எதிர்பார்க்காமல் இருங்கள் சொல்றத. கடமையை செய், பலனை எதிர்பாராதே அப்படின்னு. த ஒன்லி பாத் டு செரனிட்டி. உங்க வேலை செஞ்சுட்டு நீங்கள் விலகி இருந்தால், அந்த வேலையிலிருந்து நீங்கள் மறந்து அந்த வேலையை சிந்திக்காமல் அந்த வேலையினுடைய தாக்கம் இல்லாமல் இருந்தால் அது ஒன்றே அமைதியின் மார்க்கம், பேரன்பின் மார்க்கம்.